ஐனி இதை பார்த்தியா? என்னது? இன்னைக்கு உலகம் முழுக்க வேலையின்மை, வறுமை, பொருளாதார பெருமந்தம், இவன் நாட்டில் அவன் குண்டை போட்டேன்றான், அவன் நாட்டில் இவன் குண்டை போட்டான்ட்டு இன்னைக்கு பல செய்திகள் வந்து நியூஸ்ல வருது. ஆனால் கேரளாவில் வந்து வறுமை வீதம் வந்து 0.7% தான் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? ஆக்சுவலி நீங்கள் அதுக்கு கேரளாவோட பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியை வந்து பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமானது. மற்ற ஸ்டேட்ஸை காட்டிலும் கேரளாவில் ஏன் வந்து வறுமை கம்மியாக இருக்குது அப்படின்னா, அவங்க பின்பற்ற மாடல் அப்படி. அதாவது முதலாளித்துவ அரசு அப்படின்னு சொல்லும்போது அது வந்து லாபத்துக்காக தான் இயங்கும். ஆனால் இடதுசாரி மாடல், இடதுசாரி அரசு, இடது சித்தாந்தம் அப்படிங்கிறது மக்களோட நலனை வந்து முழுக்க முழுக்க ஃபோக்கஸ் பண்ணுறதுனால கேரளாவில் இயல்பாகவே அப்படி ஒரு நேச்சர் அங்கே பில்ட் ஆகுது. கேரளாவில் நிலச்சரித்திரத்தை பற்றிலாம் நான் படிச்சிருக்கேன். அதுதான் இதுக்கு வந்து ஃபேஸாக இருக்கா? ஆமாம், ஆக்சுவலி நீங்கள் 1957 முத இடதுசாரி அரசாங்கம் வந்து கேரளாவில் அமையுது. இந்தியாவிலேயே அதுதான் முதல் இடதுசாரி அரசாங்கம். ஸோ அப்போ சிஎம்மாக இருந்த இஎம்எஸ் வந்து ஒரு சட்டம் கொண்டு வர்றாரு. என்னன்னா, உழைப்பவனுக்கு தான் வந்து நிலம் சொந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நிலம் எல்லாத்துக்குமே பிரித்து கொடுக்கப்படுது. இப்போ இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆனதுக்கு அது ஒரு முக்கியமான ரீசன். எல்லார் கையிலையும் நிலம் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான். ஆனால் இது பினராயி விஜயன் அரசு வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்களா? ஆமாம், கண்டிப்பாக. இன்னைக்கு பினராயி விஜயன் கையில் எடுத்திருக்கிற தீவிர வறுமை ஒழிப்பு அப்படின்னு இருக்குல்ல, அதாவது 0.7 தான் பாவர்ட்டி இருக்காங்க. ஆனால் அதையும் ஒழிக்கிறதுக்கு மைக்ரோ பிளான்ஸ்லாம் போட்டு இன்னைக்கு வேலை பார்க்குறது வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது எல்லாத்துக்கும் கல்வி, எல்லாத்துக்கும் இருப்பிடம், அவங்க ஆரோக்கியத்தில் பங்கு பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். ஆனால் நீ கார்ப்பரேட் பேங்க்கு கூட போக முடியாத இடத்துக்கு வந்து கூட்டுறவு சங்கங்கள் வந்து போயிருக்கு. அது எப்படி சாத்தியமாச்சு? அது மக்களோட பலம் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது சந்து பொந்துக்கெல்லாம் வந்து அரசு போய் வேலை செய்யுது அப்படிங்கிறது அதிகாரிகள் மட்டும் வச்சு பார்க்குற வேலை கிடையாது. அங்கே உள்ள மக்களும் வந்து அதுக்கு சேர்ந்து கொடுக்குறாங்கங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று, கேரளாவோட ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, அதாவது நீதி மருந்தகம், கன்சியூமர் ஃபீடு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மலிவான விலையில் அடிப்படையான பொருட்களை கொடுக்குறாங்க. அது மக்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணுது. கல்வியிலே சிறந்த மாநிலமாக கேரளா இருக்கிறது. சுகாதாரத்தில் மிக முக்கியமாக நீங்கள் உலகமே முடங்கி போன காலகட்டங்களில், கோவிட் காலகட்டத்தில் சுகாதாரத்தில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்ட மாநிலமாகவும் கேரளா வந்து திகழ்ந்துச்சு. அது இந்த உலகமே பார்த்துச்சுல. ஆமாம் ஆமாம். நீங்கள் வந்து கேரளாவோட ஸ்கீம்ஸ் நான் 2 தான் சொன்னேன். அது நிறைய எண்ணற்ற ஸ்கீம்ஸ் இருக்காங்க. அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் வீடு, லைஃப் மிஷன்ஸ்னு ஒரு திட்டம் மூலயமா அனைவருக்குமே வீடு கட்டி கொடுக்குறாங்க. இப்போ கூட வயநாட்டில் ஒரு பெரிய பேரிடர் நடந்துச்சு. அதுக்கு வந்து அங்கே பாதிக்கப்பட்ட பெரும்பாலானவர்களுக்கு, கிட்டத்தட்ட எல்லாருக்குமே வந்து வீடு அப்படிங்கிறது கட்டப்பட்டுருச்சு. ஆமாம். ஸோ இது மூலியமா வந்து அரசு தொடர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாறுதல் அங்கே வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. அதாவது அரசே வந்து மக்களுக்கு திட்டம் வகுக்கிறது ஒன்று, ஆனால் மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு மக்களே திட்டம் வகுக்கிற மாடலாக வந்து கேரளா மாடல் இருக்கு. அதில் வந்து கேரளா மாடலை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இது கேரளாவுக்கு மட்டும் தானா, இல்லை உலக அளவில் கம்யூனிஸ்ட் நாடுகள் எப்படி இருக்கு? ஆமாம், நீங்கள் உலகம் ஃபுல்லாகவே பாருங்கள். அதாவது இன்னைக்கு சீனாவில் வந்து 80 கோடி மக்களை வந்து வறுமையிலிருந்து மீட்டுட்டேன் அப்படின்னு அந்த அரசாங்கம் சொல்லுது. ஓகே. அதே மாதிரி வியட்நாம் வந்து கடுமையாக போரால் பாதிக்கப்பட்ட ஒரு நாடு. ஆனால் இன்னைக்கு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இருக்குது. ஏஷியன் கண்ட்ரீஸோட மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இருக்குது. நீ சொன்ன மாதிரி தானே. நீ கியூபாவை பாரு. அமெரிக்கா வந்து தொடர்ந்து வந்து பொருளாதார நெருக்கடியை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி அவங்க என்ன சாதிச்சிட்டாங்க? ஆக்சுவலி கியூபா வந்து ஒரு அதிசயம். நீ அங்கே மருத்துவம் வந்து அனைவருக்கும் மருத்துவம், எல்லாத்துக்குமே மருத்துவம் இலவசம். கல்விங்கிறது அடிப்படை உரிமை. எல்லாருக்கும் கல்வி வந்து அங்கே கிடைக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று, நீங்கள் உலகம் ஃபுல்லாக எங்கே பேரிடர் இருந்தாலும், அது வந்து கொரோனா காலமாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து போர் காலமாக இருக்கட்டும், என்ன பேரிடர் வந்தாலும் முதல்ல போய் உதவுற மருத்துவர்கள் கியூபாவோட மருத்துவர்கள் தான். உலகம் முழுவதும் வந்து கொரோனா காலகட்டத்தில் மருத்துவங்களை அனுப்பின நாடு கியூபா. ஆமாம். இது வெறும் சேவை மனப்பான்மை கிடையாது. அதாவது இடதுசாரிகளோட மனிதாபிமானம் அப்படிங்கிறது இதுதான். அப்போ வந்து செல்வம் வந்து ஒரு ஆள் கிட்ட குவியாம எல்லோருக்கும் அந்த செல்வம் வந்து போய் சேரணும். இடதுசாரி சிந்தனை தான் தீர்வா? ஆமாம், நம்ம முதலையே சொன்ன மாதிரி தான். முதலாளித்துவம் அப்படிங்கிறது மக்களை எப்படி சுரண்டலாம், மக்கள்கிட்ட இருந்து எப்படி பிடுங்கலாங்கிறத பார்க்குது. அப்போ இடதுசாரிகள் வந்து சமத்துவத்தை பற்றி பேசுகிறாங்க, மனிதத்தை பற்றி பேசுகிறாங்க, அன்பை பரிமாறிக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற நெருக்கடிக்கு இடது மாடல் மட்டும்தான் வந்து மிகச்சிறிய தீவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நீ கேரளா எல்டிஎஃப் அரசாங்கம் காட்டுற பாதையும் உலக நாடுகளுடைய சாதனை ஒன்று தான் சொல்லுது. கம்யூனிசம் தான் மக்களுக்கான மாற்று.